எதிர்வரும் சட்டப்பேரவை தேர்தலுக்கான வேட்புமனு தாக்கல் நேற்றுடன் நிறைவடைந்த நிலையில் மனுக்கள் மீதான பரிசீலனை இன்று தொடங்குகிறது. இதையொட்டி தேர்தல் நடத்தும் அதிகாரிகளுக்கான முக்கிய வழிகாட்டு நெறிமுறைகளை தேர்தல் ஆணையம் வெளியிட்டுள்ளது. அதன்படி வேட்புமனு பரிசீலனையை தேர்தல் நடத்தும் அதிகாரி மட்டுமே மேற்கொள்ள வேண்டும். தவிர்க்க முடியாத சூழலில் மட்டுமே உதவி தேர்தல் அதிகாரி இப்பணியை செய்ய முடியும். இது ஒரு நீதித்துறை சார்ந்த பணி போன்றது என்பதால் அதிகாரிகள் பாரபட்சமின்றி நேர்மையுடன் செயல்பட வேண்டும். எந்த ஒரு மேல் அதிகாரியின் உத்தரவுக்கும் காத்திருக்காமல் தேர்தல் ஆணையத்தின் விதிகளை மட்டுமே பின்பற்றி முடிவெடுக்க வேண்டும் என அறிவுறுத்தப்பட்டுள்ளது. பரிசீலனையின் போது வேட்பாளர், அவரது முகவர் மற்றும் முன்மொழிந்தவர் ஆகியோருக்கு மட்டுமே அனுமதி உண்டு. ஒரு வேட்பாளர் நேரில் வரவில்லை என்பதற்காக அவரது மனுவை நிராகரிக்க கூடாது. மனுவில் உள்ள சிறிய எழுத்து பிழைகள் அல்லது மை நிறம் போன்ற காரணங்களுக்காக மனுக்களை தள்ளுபடி செய்யாமல் தாராள மனப்பான்மையுடன் அணுக வேண்டும் என அதிகாரிகள் கேட்டுக்கொள்ளப்பட்டுள்ளனர். அதே நேரம் வேட்பாளர் சட்டப்பூர்வ தகுதியை பெறாதவர் என்றாலோ, வைப்புத் தொகை செலுத்தவில்லை என்றாலோ அல்லது படிவத்தில் முக்கியமான இடங்களை நிரப்பாமல் இருந்தாலோ மனுக்கள் நிராகரிக்கப்படும். குறிப்பாக தனி தொகுதியில் போட்டியிடுவோர் போலி சான்றிதழ் அளித்தது உறுதி செய்யப்பட்டால் மனு நிராகரிக்கப்படுவதோடு அவர்கள் மீது மோசடி வழக்கும் தொடரப்படும். வெளிப்படை தன்மையை உறுதி செய்ய பரிசீலனை முழுவதையும் வீடியோ பதிவு செய்ய உத்தரவிடப்பட்டுள்ளது. வரும் 9ஆம் தேதி மனுக்களை திரும்பப் பெற அவகாசம் வழங்கப்பட்டுள்ளது. அன்றைய தினம் மதியத்திற்குள் இறுதி வேட்பாளர் பட்டியல் வெளியிடப்படும் என தேர்தல் ஆணையம் தெரிவித்துள்ளது. வீட்டோட மாப்பிள்ளை தினமும் இரவு 8 மணிக்கு காணத் தவறாதீர்கள்.